வணக்கம் சுரைகளே. இன்று புத்தகச் சிறகுல நூலினை பகுத்துணர்ன்ற பகுதியில் எண்ணங்கள்ன்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எழுதியவர் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி. எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களுடைய உள்ளம் ஒரு பிரமிக்கத்தக்க பாத்திரம். எந்நிலையிலும் தன்னிலை இழக்காத உரம், தேர்ந்து தெளியும் நிதானம், துல்லியமான துலாக்கோல் போல் கணிக்கும் பக்குவம், தொலைநோக்கு மிக்க அறிவு தீட்சணம், இனிமை மாறாச் சொல், இவற்றின் உருவம்தான் அவர். தன்னை சுற்றி இருக்கும் உலக நிலைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், லட்சிய தொலைவு எல்லாவற்றையும் அவர் எந்த நிலையிலும் மதிக்க தவறுவதே இல்லை. அவர் தன் நண்பன் மணியனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நம் வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்பதெல்லாம் நமது மனோபாவம்தான் என்பது என் எண்ணம். நாட்டின் மூலதனமான கல்வி பற்றி சிந்திக்க, விவாதிக்க ஆண்டுதோறும் ஒரு கல்வி மாநாடு கூட்டுகிறோமான்னு கேட்டிருக்காரு. நம் நாடு எதிர்காலத்தில் வெறும் தமிழ் மொழியாலேயோ நாட்டியத்தாலேயோ இசையாலோ மட்டுமல்லாமல் விஞ்ஞானத்தாலும் தொழிலாலும் கல்வியாலும் முன்னேற வேண்டும்னு சொல்லியிருக்காரு. புதிய எண்ணங்கள் நம் மனோபாவத்துக்குள் வெள்ளமாக பாய்ந்து நம் சிந்தனையை வளப்படுத்த வேண்டும். நல்ல சிந்தனைகள் விளைந்தால்தான் அரிய செயல்கள் கிடைக்கும். எந்த சாதனைக்கும் ஆணிவேர் உயர்ந்த சிந்தனைதான். அந்த எண்ணங்கள் புதியதோர் உலகம் செய்ய தமிழகத்தின் புதுமையானதொரு பொற்காலத்தை உருவாக்க லட்சிய பாதையாக அமையட்டும். மேலும் இந்த புத்தகத்தில் எண்ணம் ஒரு விதை, எண்ணங்களின் வலிமை, சரித்திரத்தை மாற்றிய எண்ணங்கள், உள்ளுணர்வு, வெற்றிக்கு ஓர் எண்ணப்பாதை, புலனறிவும் பகுத்தறிவும், மனப்பயிற்சியும் சாதனையும்னு நிறைய தலைப்புகளில் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?